ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ வந்து நான் சவுத் கோவாவில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறேங்க. நான் ஒன்ஸ் பட்டர்ஃப்ளை பீச்சை வந்து பார்த்ததுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன். எங்கன்னா நார்த் கோவா வந்து போகலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஈவினிங்குள்ளார போய் ரீச் ஆகணும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கூட பெல் ஐக்கான் அழுத்திங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. அது எல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் உள்ளார போகிற மாதிரி இருக்கு. ரோடு அந்த அளவுக்கு வந்து ஒரு கன்வீனியண்டா இல்லை, ரொம்ப ஆஃப்ரோடா இருக்குது. பட்டர்ஃப்ளை பீச் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமா தான் இருந்துச்சு. எல்லாமே ஆஃப் ரோடா இருந்தது. மெயின் ரோட்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்து உள்ளார போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் ஒரு வண்டியை வந்து பார்க் பண்ணிட்டு 100 rupees வந்து என்ட்ரி டிக்கெட் கொடுத்துட்டு பார்க்கிங்கோட சேர்த்து 100 rupees உள்ளார போயிட்டு ஒரு குறுகின்ற 300 மீட்டர் வந்து வாக்கப்பட நடந்து போகணும். நடந்து போனாங்க உள்ளார போயிட்டு அழகா இருந்துச்சு, ரொம்ப ஆசையா இருந்துச்சு. நான் அதை வீட்டோட போட்டேன். ஆனால் தாண்டி அங்கே தாண்டி சோலா பீச்சு இதெல்லாம் தாண்டிட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன் மவுண்ட் ஏறிச்சு. அதில் ஏறிட்டு இப்போ நான் வந்து ஒரே பண்ணதான் இருக்கேன். இப்போ ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இறக்கம் நம்ம மேலேருந்து ஏறப்போது இறக்கத்துல தான் இருக்குங்க. காடு முந்திரி தோப்பு முந்திரி தோப்பு தான் இருக்கு. கீழே அப்படி போயிட்டு ஒரு ரோடு வரும் பாருங்க. சாப்பிட்றதுக்கு தான் பார்த்தேன் நான். ஒரு ஹோட்டல் கன்வீனியண்டாக இருக்காங்க. போயிட்டு உள்ளார வரணும். கேண்டீனம் அந்த ஒரு பீச்சுக்கு போகணும் உள்ளார. எல்லாம் இந்த அரௌண்ட்ல வந்து எல்லாம் பீச்சு. ஆனால் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் உள்ளார போகணும். எப்படியும் ஆஃப் ரோடாக தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் போனோம்னா எல்லாம் ட்ரெஸ்ஸு இல்லைன்னா காரணம் என்னன்னா எல்லாம் ஸ்டெம்முன்னு இந்த வெயிலுக்கு வந்து இந்த புழுதி எல்லாம் அப்படியே கலந்து அப்படியே மேலே ஏறுறதுல அப்படியே வண்டி இண்டி சட்டை எல்லாமே ஒரே இதாக இருக்கும். காரில் போகிறதுக்கு கூட ட்ரை பண்ணும்போது சிரமப்படுறாங்க. பட் அவங்களுக்குலாம் ஒன்றும் ஆகுறது இல்லை உள்ளார. நம்ம நான் வந்து டூ வீலரை ட்ரை பண்ணுறதுனால எல்லாமே பீச் தானே அப்படிங்கிறத நடந்து போகணும் அப்படிங்கிறாங்க. நடந்து போகிற மாதிரி இருக்குப்போ எதுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பீச்சும் தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டிஃப்ரெண்டான பீச் அதனால பீச்சுக்கு பார்த்தா பட்டர்ஃப்ளை பீச் அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். பாருங்க இந்த மவுண்டன் வந்து அப்படி தெரியுது பாருங்க. அந்த இதில் இந்த மவுண்டை சுற்றி தான் அப்படியே நான் வரேன். நான் அப்படி சுற்றி அடுத்த மவுண்ட்டு போகிறேன். நேராக பாலாஜி வந்து ரோடு போட்டிருக்கேன். நான் ரூட் வந்து பாலாஜி போட்டிருக்கேன். இது வந்து நார்த் கோவா அந்த சைடு போகும். சவுத் கோவா வந்து போர்னு சொல்ல முடியாது. ரொம்ப அதிகமான ஒரு இதுவும் கிடையாது, க்ரௌடும் இல்லை. இங்கே வேண்டியது பார்க்க வேண்டியது வந்து மணல் பீச்சும் வந்து போகிற வரைக்கும் எந்த வீடு எந்த ஷாப்பு எதுவுமே கிடையாது. இல்லை சேடாக இருக்கு. ஏரியெல்லாம் சீரிங் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட காமிக்கணும் இருக்காமா சவுத் கோவாவில் இருக்கிற இடம் இது ஃபுல்லாக மவுண்டன் தான்.
சவுத் கோவா ஃபுல்லாக மவுண்டன் தான். ஏன்னா ரேட் எல்லாமே டபுளாக வச்சு விற்கிறாங்க. எல்லாம் சாப்பாடுலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன விஷயம், சின்ன ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கினா 30 ரூபா 60 ரூபா வச்சுருக்காங்க. எம்ஆர்பி ரேட்டு கிடையாது. எம்ஆர்பி ரேட்லேயே வச்சு எதுவுமே விற்க மாட்டாங்க. ஆனால் பட்டர்ஃப்ளை பீச் போனதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு டைம் போனதே தெரியல. பேக் வாட்டர் டைம் போனதே தெரியல. நானும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். நான் ரொம்ப சின்ன ரோடு தான் இது. எல்லாமே காரு எல்லாமே நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப மலைக்குன்றுகள், சின்ன சின்ன மலைக்குன்றில் தான் ஏறி போயிட்டுருக்கிறேன் நான். ரொம்ப நல்லா அழகாக ரோடும் போட்டிருந்தாங்க. எப்போடா நம்ம சென்ட்ரல் சவுத் கோவாவுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் பாட்டு. காரணம் என்னென்னா, இடையில எங்கேயுமே ஹால்ட்டு நான் போடுற பிளான் இல்லை. இன்னும் பீச் எல்லாமே ஷீசோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையை இறங்கி தான் நம்ம போகணும். நாம் கிட்டத்தட்ட உள்ளார வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். மோட்டர்ல இருக்கு. நெப்போலியன் பாலாஜி, ஓப்பா ஏர்போர்ட்டு, நெப்போலியன் ஒரு கேண்டீன் ஏதாச்சும் வந்து இருக்குதா? ஒன்றுமே இல்லை பாருங்க. கீழே இறங்கிட்டாங்க. அந்த மலைக்குன்றுலேருந்து இறங்கிட்டேன் நான். இறங்கிட்டாக்கா கொஞ்சம் ரோடும் பெருசாக இருந்துச்சு. ஆனால் சுற்றி லெஃப்ட் சைடு 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒன்றும் கிடையாது. ஒரு கடை எதுவுமே கிடையாது, ஒரு வீடும் கிடையாது. நானும் அப்படியே ஸ்ட்ரைட் ரோடு போயிட்டே இருக்கிறேன் நான். அதுவும் ஸோ பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான இருக்க மறந்துடாதீங்க. அப்படியே லைக்கை ஒன்று தட்டிடுங்க. போகுது போயிட்டு அது போகணும். மலை, அந்த மலைன்னா அந்த லாஸ்ட் இதே மாதிரி மலை, அந்த லாஸ்ட்டுங்க அந்த மலையை அப்படியே போனோம்னா அப்படியே இது. ஸோ கோவானாலே ஃபன் தாங்க. நான் அதுவும் இந்த உள்ளார என்ட்ராகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான ட்ரையான பிளேஸை வந்து நம்ம கடந்து தான் போக முடியும். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மலை குன்றுலாம் தாண்டி தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துனா பாருங்கள், போகிற வழிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும். ஃபுல்லாக ஃபார்ம் ஹவுஸு அதிகமாக பார்க்க முடியும் இந்த இடத்துல. நாம் இந்த கோவா ட்ரிப்பில் ரைட் பண்ணுறது சூப்பராக இருந்ததுங்க. நான் ஆக்சுவலாக வந்து டே ஃபுல்லாக நான் ரைட் பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாக ஹால்ட்டுங்க. நான் நல்லா தூங்கிடுவேன் நான். ஸோ அதனால் வந்து நல்லா டேயில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸாக பண்ண முடிஞ்சது. நான் இன்னும் வந்து இந்த வீடியோ முடியல இன்னும், ஏன்னா கோவா வந்து இன்னும் ரீச் ஆகலை நான். ஸோ அதுக்கான வீடியோவை இன்னொரு இதில் போடுறேன். ஸோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள்.